இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் கூஸ்பெரி இதோட பிக்கிள் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தினமும் ஒன்று சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இது ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு ஈக்குவல். தென் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்திங்கன்னா முடி உதிராமல் தடுக்கும். அதுக்கப்புறம் சுகர் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்குது. நம்ம ஜூஸாக எடுத்து குடிக்கிறதுக்காலும் நல்லது, தினம் ஒன்று சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இது வந்து இன்றைக்கி பிக்கிள் போட போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு மேலே இருக்குது. நெல்லிக்காய் சீசனுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய நெல்லிக்காய் வாங்கி வச்சுக்கோங்க. தினம் ஒன்று குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பெரியவங்களும் தினம் ஒன்று சாப்பிடுங்க. இப்போ பெரியவங்களாம் இந்த நெல்லிக்காய் வந்து கடித்து சாப்பிட்றதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுங்கள், கிரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. பெரியவங்களுக்கு கொடுக்கணுன்னா சொல்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. மிக்சிலெலாம் போட்டு அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா பாருங்கள், கீழே வந்து நம்மளுக்கு இப்படி வந்துருச்சு. நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து என்ன பண்ணலான்னா ஒரு நெல்லிக்காய் ஃபுல்லாக இதை மாதிரி கிரேட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படியே சாப்பிடலாம். அப்படி வேண்டாம், அது சாப்பிட முடியலன்னா இதை வந்து இப்படி புளியுங்க. புளிஞ்சால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு. இந்த மாதிரி தண்ணி வருது. இந்த தண்ணியவே குடிக்கலாம். அப்புறம் இதை வந்து இப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி சருகிட்டு ஃபுல்லாக கடித்து சாப்பிட முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இப்படி சருகிட்டு கொடுங்க. பெரியவங்களுக்கெல்லாம் தினம் ஒன்று சாப்பிட்டா நல்லது. இந்த மாதிரி சருகி தட்டில் வச்சா கூட குழந்தைங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க. அப்புறம் இது தினம் ஒன்று கொடுங்க. ஒன்று சாப்பிடாதவங்க இப்படி சருகி டேபிள் மேலே வச்சாலே போதும். தினம் அப்படி இப்படி போயிட்டு வரும்போது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு தீர்த்துருவாங்க. இந்த தண்ணி வந்து கொதிச்சிருச்சு பாருங்கள், பாயில் ஆயிடுச்சு. நல்லா பாத்திரம் வைக்கிறேன். வச்சுட்டு இதையெல்லாம் இது மேலே போடுறேன். நான் ஆல்ரெடி இது நல்லா கழுகி எடுத்தது. இதை நான் இது உள்ளே வைக்கிறேன். வச்சாச்சு. அதுலேயே நல்லா ஸ்டீம் ஆகட்டும். இதை மூடுவோம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ வெந்துருச்சு பாருங்கள், வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்திருக்குது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்படி வெந்துருச்சு பாருங்கள், எப்படி வெந்திருக்கு. 10 மினிட்ஸில் இந்த மாதிரி வெந்திருக்கு. இது நான் வந்து ஸ்டீமில் தான் வச்சுருக்கேன். இந்த தண்ணி எங்கேயுமே போகலை பாருங்கள். ஸ்டீமில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அது மேலே வச்சா போதும். இப்படி தான் பிக்கிள் போடணும். அப்போ நம்ம தண்ணி வந்து அப்படியே இருக்கும். இதோட வாட்டர் நம்ம இதெல்லாம் இந்த குருவெல்லாம் நீக்கிட்டு இந்த உள்ளே இருக்க சீடெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு இந்த மாதிரி வெந்திருக்கு. இந்த சீடெல்லாம் எடுத்துருவோம். இவ்வளோதான். நெல்லிக்காய் வந்து சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி பிக்கிள் போட்டு நம்ம வச்சிட்டோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த சீடெல்லாம் பாருங்கள் எடுத்துடுறேன். இதில் இருக்க தண்ணி இதுலேயே தான் இருக்குது. இதில் எந்த தண்ணியும் நம்ம வெளியே போடலை. நான் ஸ்டீமில் வச்சனால தண்ணி ஃபுல்லாக இதுலேயே தான் இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் போதும். இதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாமே இந்த அளவுக்கு போட வேண்டாம். இதுலேயும் பாதி இப்படி போட்டுக்கோங்க. இந்த குரு வந்து பாருங்கள், இந்த சீடு வந்து தனியாக நான் எடுத்துட்டேன். இந்த சீடு இந்த குருவெல்லாம் நீக்கியாச்சு. இந்த மாதிரி எடுத்தாச்சு. நம்ம பிக்கிள் போடலாம். எண்ணெய் போடலாம். நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிக்கிளெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. காயட்டும். காஞ்சிருச்சு. கடுகு போடுவோம். அது உங்களோட இஷ்டம்தான். வரமிளகா, ட்ரை சில்லி போட்டிருக்கேன். பெருங்காயம் வந்து நான் போடுறேன். இதில் போட்டு வச்சுருக்கேன்.
ஆஃப் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1.5 ஸ்பூனு. நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயம். இதில் 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போடுறேன். மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது எல்லாமே நான் ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன், இல்லைனா உங்களுக்கு கரிஞ்சிரும். இதில் உப்பு போட்டுக்கோங்க, சால்ட்டு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை போட்டுடலாம். நான் கலருக்கு கொஞ்சம் காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன். நல்ல கலர் வேணும்னா கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அப்போ தான் பிக்கிள் நல்ல கலராக இருக்கும். மெயின் செய்யும்போது நல்லெண்ணெயில் செய்யுங்க, நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நம்ம பிக்கிள் போடும்போது நல்லெண்ணெய் சூஸ் பண்ணுறது நல்லது. நான் ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன், சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த வினிகர் ஊற்றுறேன், சில்லி வினிகர். இந்த இதில் ஊற்றிக்கிறேன் நான் கொஞ்சம். அப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் வினிகர் ஊற்றுறேன், கொஞ்சமாக ஊற்றுறேன். 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன் வினிகர். ஆல்மோஸ்ட் நம்ம பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்திக்கலாம். காரம் பத்தலைன்னா திருப்பி கூட கொஞ்சம் போட்டுக்குங்க மிளகாய் பொடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். இடையிலையும் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா. பத்தலை அப்படி உப்பு பத்தலை எல்லாமே கரெக்டாக சேர்த்திக்கலாம். இப்போ நீங்களும் செய்யுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு தெரியப்படுத்துங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், பிக்கிள், சூப்பர் பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு, கூஸ்பெரி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.